ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக ஏஐயோட அதாவது ChatGPTயோட பேசி ப்ரொமோவோட என்ன டீட்டெயில் சொல்கிறாங்க. அப்போ ஒன்றுமே புரியல, உனக்காச்சும் ஏதாவது புரிஞ்சால் கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு கொஞ்சம் அதோட ஹெல்ப் கேட்டதுனால அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொல்லிச்சு. அதை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். அதோட கண்டினியூவேஷனாக இதில் அந்த வீடியோவில் வந்து கார் ரிவர்ஸ் எடுத்ததை பற்றி, அதுக்கப்புறம் சினிமா அந்த ரீல்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அந்த நூடுல்ஸ் தோசா வித் நூடுல்ஸ் அப்படிங்கிற அந்த வியர்ட் காம்பினேஷன் இருக்கீங்களா, சாரி அது வியர்ட் காம்பினேஷன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு அது வியர்ட், ஒரு சிலருக்கு அது ஸ்ட்ரேஞ்ச், ஒரு சிலருக்கு அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டு, இல்லை டிஃப்ரெண்ட் ஃபுட்டை ட்ரை பண்ணுறதுக்கான அவங்களுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ரொமோலையுமே அந்த சீனுமே அப்படி தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து விஜய் சார் திறந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அந்த ஃபுட்டை அப்படி ஆர்டர் பண்ணி அது எப்படா வரும்னு வெயிட் பண்ணி ஒருத்தர் எக்ஸைட்மெண்ட்டோட வந்து அந்த ஃபுட்டை வந்து வாங்கிக்கிறாருன்னும் போது, அவர் தெரிஞ்சுதான் அதை ஆர்டர் பண்ணுறாரு அப்படின்னும் போது, அவர் அதை ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கலாம், அதனால் அவருக்கு அது பிடிச்சிருக்கலாம், இல்லை புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கலாம், அதனால் ஆர்டர் பண்ணியிருக்கலாம். அப்படின்ற இடத்துல ஒவ்வொருத்தருக்கான ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது அப்படின்றத அந்த விஷயம் சொல்லுது. ப்ளஸ் அதை எல்லாரும் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் சொல்லுது. அப்படின்னும் போது இதில் தோசா வித் நூடுல்ஸ் அப்படின்னும் போதே அது ஒரு ஃபியூஷன் ஃபுட் கேட்டகரி தான். ஸோ தோசா வந்து சவுத் இந்தியன் ஃபுட், நூடுல்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபுட். ப்ளஸ் வந்து தோசை சவுத் இந்தியன் ஃபுட் லவ் பண்ணுறவங்க இதையும் நூடுல்ஸும் லவ் பண்ணுவாங்க. இல்லை நூடுல்ஸு பிடிக்குன்றவங்க தோசையும் சாப்பிடுவாங்க. அது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் தனித்தனியாக சாப்பிடுவாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்தா மாதிரி எல்லாரும் சாப்பிடுவாங்களான்னு கேட்டால் எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்குன்னு யாருமே சாப்பிட மாட்டாங்களான்னு கேட்டால் அப்படியும் சொல்லிட முடியாது. ஒரு சிலர் வித்தியாசமாக ட்ரை பண்ணணும் போது அதை பண்ணுவாங்க. அதை தான் ஃபியூஷன் ஃபுட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ ஃபியூஷன் ஃபுட்டுன்றது எல்லாருக்கும் பிடிக்காது, ஆனால் யாருக்குமே பிடிக்காமையும் இருக்காது. இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதுதான் அந்த ஒரு ப்ரொமோட சீனும் வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். அதோட இந்த வாட்டி நான் ஏஐ கிட்ட வந்து எல்லா யூடியூபர்ஸுமே வந்து இந்த கண்டஸ்டன்ஸ் அந்த கண்டஸ்டன்ஸ்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாலும் சரி என்ன தான் சொல்லுது பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் 9 பற்றி அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு சில விஷயங்கள் சொல்லிச்சுங்க. ஸோ அது சொன்ன கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டையும் நம்ம ஷேர் பண்ணி நம்ம ஆல்ரெடி சொன்ன பேரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு எந்த அளவுக்கு ரிலேட் ஆகுது, இல்லை இதை ChatGPT இது சொல்லுது அப்படின்னா இது நம்ம சொன்ன விஷயங்களோட எவ்வளோ ஒத்து போகுது, நிஜமாக யார் வரப்போகிறாங்கன்றது நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி ஷோ நடக்கும்போது தான் தெரியும். இருந்தாலுமே நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயங்களோட ChatGPT சொன்ன விஷயங்கள் எவ்வளோ ஒத்து போகுது அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சொல்லாத கண்டஸ்டன்ஸாக வேறு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன கண்டஸ்டன்ஸில் ஒரு சிலர் வெளியில் போயிட்டாங்க, அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இல்லை ஒரு சிலர் வரமாட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அப்போ தான் எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட்ஸுக்கு இது போய் இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். போன வருஷம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ்ங்க. இந்த வருஷமும் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வர பட்சத்தில் வீடியோ பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 9லையும் நீங்கள் லைக் பண்ண நம்மளுக்கான எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட்ஸும் ஆட் ஆவாங்க சேனலில். ஓகேங்களா? அப்போ வந்து பிக் பாஸ் ஃபேன்ஸுக்குமே இது சீக்கிரமாக போய் இந்த வீடியோ ரீச் ஆகும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிப்பா, அந்த தோசை வித் நூடுல்ஸ் என்னதான் பார்க்காத அப்படின்னு சொன்னால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு சொல்லுதுங்க. அது வந்து நம்மளுக்கு நார்மலான விஷயமா இருக்கலாம். எப்படி நம்ம அப்பா அந்த ப்ரொமோ பார்க்கும்போது இது என்ன காம்பினேஷன்னு யோசித்தாலுமே உள்ளே இருக்க 2 ஃபுட்டுமே எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஃபுட்டு தான், புது விதமான ஃபுட்டு கிடையாது. ஆனால் ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்க்கும்போது அது புதுசாக இருந்தது. தோசை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை நூடுல்ஸ் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் சேர்த்து வச்சு பண்ணும்போது அது வந்து ஒருத்தருக்கு அது வியர்டாக தெரியுது, ஒருத்தருக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது, ஒருத்தருக்கு அது வித்தியாசமாக இருக்குது, ஒருத்தருக்கு அது பிடிச்சிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் தோசை வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்க. ஸோ காலங்காலமாக நம்ம வந்து அந்த தோசை அப்படிங்கிறது ப்ரிப்பரேஷன் எவ்வளோ, அதுக்கு அந்த ஃபர்மெண்டேஷனில் இருந்து அதோட ப்ரிப்பரேஷன் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி நூடுல்ஸுங்கிறது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, ஆனால் டேஸ்டியான ஃபுட் அப்படின்னு சொல்கிற இடத்துல இதை நான் ஹெல்த்தி அன்ஹெல்த்திக்குள்ளெல்லாம் போகலைங்க. ஜஸ்ட் அந்த ஃபுட்டோடது அதோடது அந்த ஒரிஜின் இருக்குது இல்லைங்களா, எப்படி வந்தது அப்படின்னு அப்படி சொல்கிற இடத்துலேருந்து மட்டும் நான் இதை சொல்கிறேன். ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபுட் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஹோட்டல் நடத்துறதுலே கூட ஒரு சவுத் இந்தியன் ஹோட்டல் நடத்துறதுக்கும் இட்லி தோசை பொங்கல் அந்த மாதிரி நடத்துறதுக்கும் நம்ம சவுத் இந்தியன் நடத்துறதுக்குமே ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்க நடத்துறதுக்குமே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்க நடத்துறது ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸி. ஏன்னா அவங்க அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோ அதோட ப்ரிப்பரேஷனோ ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறது, இல்லை மிச்சம் ஆயிடுச்சுன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அந்த பர்கர் பிஸா அது மாதிரிலாம் அந்த ஃப்ரோசன் இதெல்லாம் பண்ணுறது. ஆனால் நம்ம சவுத் இந்தியன் பார்த்தீங்கன்னா
இட்லி தோசையில் ஆரம்பித்து சாம்பார் சட்னி வரைக்கும் அன்னன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி அன்னன்னைக்கு காலி பண்ணணுன்றது ஒன்று இருக்குது. ப்ளஸ் அந்த டைம் பேலன்ஸும் ஒன்று இருக்குது. இப்போல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா காலைல வச்ச சாம்பார், நம்ம வீட்டிலே காலைல வச்ச சாம்பார் ஈவினிங் நல்லா இருக்குமான்னு தெரியலன்னும் போது நான் நோட்டில் சூடு பண்ணுவோம், இல்லை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோன்னும் போது அவங்க அவ்வளோ லாட்ஸாக செய்யும் போது சாம்பாரோ இட்லியோ மாவு, அந்த இட்லி மாவு புளிச்சிரும். தோசை ஊற்றுற மாவு வந்து அந்த கரெக்டாக அந்த கண்டிஷனுக்கு இல்லைன்னா தோசை அந்த கிறிஸ்பினஸ் வராது, இட்லி அந்த சாஃப்ட்னஸ் வராது. ப்ளஸ் சாம்பாரும் வந்துட்டு அந்த அந்த ஒரு ஹவர்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க பிளானிங். 3 to 4 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி புதுசாக சாம்பார் வைக்கணும் போது அதுக்குள்ளே வச்சு அந்த குவான்டிட்டி காலி ஆகிடணும். இல்லை நெக்ஸ்ட் வைக்க போகிற குவான்டிட்டி வந்து ஈவினிங் எவ்வளோ க்ரௌடு வருவாங்கன்றதை கெஸ் பண்ணி வைக்கணும். இல்லை சப்போஸ் மழை வந்துருச்சுன்னா க்ரௌடு கம்மியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணணும். ஒரு சவுத் இண்டியன் ஹோட்டல் நடத்துறதுக்கும் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல் நடத்துறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அப்படி இருந்தாலுமே இட்லி தோசைன்றது நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் ஃபுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அது கூட சேர்த்து ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்ற நூடுல்ஸ் வரும்போது ஸோ இதுக்கான அந்த ஒரு விஷயங்களும் வந்து ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இது ரெண்டுமே சேர்ந்த கலவை தான் பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறதும், இல்லை பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும், இல்லை உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரினாலுமே அங்கே சேர்ந்து தான் அவங்க அந்த கேம் ஆடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு ப்ரோமோ சொல்லுதுங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபுட்டும் ப்ளஸ் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இதை வந்து ChatGPT எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை வந்து பாரம்பரிய ஃபுட்டு, அப்புறம் வந்து நூடுல்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த நூடுல்ஸ் வந்து சிக்கல்கள் அப்படின்னு சொல்லுது. சிக்கல்கள்னால் இப்போ நான் ஜென்ரலாக நம்ம தமிழ் சேயிங்ஸ் ஒன்று இருக்கும், இல்லை நம்ம எதாவது படம் பார்த்தோன்னா கூட ரொம்ப அது லூப் உள்ளே போயிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ட்விஸ்ட்டாக போயிட்டே இருந்து எங்கே தான் இது வந்து சொல்யூஷன் வரும்னு தெரியலையே, இது போயிட்டே இருக்குது உள்ள அப்படின்னு சொல்கிற இடத்துல இது என்னப்பா இடியாப்ப சிக்கல் மாதிரி போயிட்டே இருக்குது, எங்கே தான் இதுக்கான சொல்யூஷன் இருக்கும்னு தெரியல, இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அது சுற்றி விட்றது. அந்த ரவுண்டு வந்து எங்கே ஆரம்பிச்சது எங்கே கம்ப்ளீட் ஆகுதுன்னே தெரியாத அளவுக்கு உள்ள அவ்வளோ இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்குது இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பெரியவங்களாம். அந்த ஒரு சேயிங்ஸ் இருக்கும். நம்மளுமே படம் எதாவது பார்த்தா அப்படி தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு வரும்போது இதுனா சுற்றிக்கிட்டே இருக்க இடியாப்ப சிக்கல் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னும் போது நூடுல்ஸை அப்படி மீன் பண்ணுறாங்க, சிக்கல்கள் அதாவது சேலஞ்சஸ் அப்படிங்கிற இடத்துல அதை மீன் பண்ணுறாங்க. தோசையை வந்து ஆழமான பாரம்பரியமான அனுபவங்கள் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. ஏன்னா இரட்டை பாத்திரங்களை உணர்த்துகிறது. நான் சொன்ன மாதிரி 2 கேரக்டர்ஸ் அது உணர்த்துது. இது மிகவும் சாதாரணமாக தோன்றும் காட்சியில் ஆழமான பொருள் இருக்கும் என்பதை சுட்டி காட்டுகிறது. இப்படி தாங்க இதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இது நிஜமாகவே இந்த கண்டென்ட் கொடுக்குற இடத்துல பிபி சீசன் இருந்துச்சுன்னா நிஜமாகவே சூப்பர் தாங்க. இதோட பேஸ் வச்சு தான் அவங்க அந்த தீமை ரெடி பண்ணியிருக்காங்க, இல்லை அந்த ப்ரொமோவை ரெடி பண்ணியிருக்காங்கன்னா நிஜமாகவே சூப்பர் தான். தெரியல, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து அன்யூஷுவல் காம்போ இல்லைங்களா. தோசை வித் சட்னி, தோசை வித் சாம்பார், தோசை வித் பூரி உருளைக்கிழங்கு கூட, பூரி இல்லை தோசை வித் உருளைக்கிழங்கு கூட பார்த்துருப்போம். ஆனால் தோசை வித் நூடுல்ஸ் அப்படிங்கிறது அன்யூஷுவல் காம்போனும் போது அது எல்லாருக்குமே பிடிக்காது அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இன் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்எக்ஸ்பெக்டட் எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதோட ஹிடன் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு இது பிடிக்கும், ஒரு சிலர் இதை என்ஜாய் பண்ணுவாங்க. அது எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க, அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அதாவது பிக் பாஸ் அந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணுற மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர அந்த அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டை ஒரு சிலர் என்ஜாய் பண்ணுவாங்க, அதை சேலஞ்சஸாக எடுத்துகிட்டு ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும், குழப்பம், அதுக்கான ஸ்பெக்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அப்படின்னா அதான் இப்போ விஜய் சார் வந்து தோசை நூடுல்ஸ் பார்த்தோன்னே எப்படி கொடுத்தாரு அவரோட ரியாக்ஷன், அவருக்கான அந்த ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டு வந்து அந்த ரியாக்ஷனில் தெரிஞ்சுது, அந்த பார்வையில் தெரிஞ்சுது. பார்த்திங்கன்னா அங்கேயுமே நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி கண்ணுக்கான வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பார்வை அவர் பார்க்குற விதமும் இன்னொருத்தர் அந்த ஃபுட்டை வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட கிராப் பண்ணுற விதமும் வித்தியாசப்படுதுன்னும் போது 2 இடத்துலையும் பார்வைகள் வேறுபடுது. ஆனால் உள்ளே இருக்க இன்டென்ஷன் இவருக்கு அது பிடிக்கலங்கிற பார்வையும் அவருக்கு அது பிடிச்சிருக்குன்ற பார்வையும். ஸோ ரெண்டுமே. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இப்படி ஒரு சிலருக்கு வியர்டாக தோன்ற கன்ஃபியூஸ்டாக தோன்ற விஷயங்கள் ஒரு சிலருக்கு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இல்லை அவங்களுக்கு அது சேலஞ்சாகவும் அவங்க வந்து அதை எடுத்துக்குவாங்கன்னும் போது ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகிரி அப்படின்னு சொல்லுது. ஸோ கான்ட்ராஸ்ட் இன் பர்சனாலிட்டிஸ், இண்டிவிஜுவாலிட்டி வெஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லுதுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ChatGPT வந்து சொல்லுது. இதெல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நானுமே தேடி பார்த்ததில் ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இவங்க திருப்பி சொல்கிறத பார்த்தா ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணிட்டு உள்ள மொத்தம் இந்த சீசன் பார்த்தோன்னே புரிய போகிறதுலன்றது மட்டும் நல்லா தெரியுதுங்க. ஆனால் அட்லீஸ்ட் பார்க்கவாது புரிஞ்சால் சந்தோஷம்தான். சரி ஓகேப்பா, இது ஓகே. அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் விஷயத்தில் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுன்றது ஒன்று இருக்குது. இன்னொரு இடத்துல ஒரு 3 ஆப்ஷன், நான் 3 ஆப்ஷன் கொடுத்தால நீ ஒரு ஆப்ஷன் கொடுன்னு கேட்குற இடத்துல அது என்னப்பா சொல்லுது அப்படின்னு கேட்டால், ஆப்ஷன் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்தாலும் அங்கே அவருக்கான சொல்யூஷன் என்னவா இருந்தது அந்த ஆட்டோ டிரைவர்.
முடியாது, நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு முடியாதுன்னா முடியாது, நான் வரல அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார் இல்லைங்களா. ஸோ இதுவுமே அதுதான், ஆப்ஷன்ஸ் கொடுத்தாலும் ஆன்சர் வராது. ஆன்சர் வரலையே அவர்கிட்ட, அவர் நோ தானே சொன்னார், எஸ் சொல்லவே இல்லையே, எந்த ஆப்ஷனுக்குமே அவர் எஸ் சொல்ல, ஏதோ ஒரு ஆப்ஷனுக்காவது எஸ் சொல்லலாம்னு கேட்குறாரு இவர், ஆனால் நோ தான் சொன்னார். ஸோ இதுவும் நடக்கும் பிக் பாஸ் வீட்டில் எப்பயுமே. இப்போ இது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட எடுத்துக்கலாம், ஆங்கர் வந்துட்டு ஹோஸ்ட் வந்து நீங்கள் இப்படி நடக்கிறதுனால ஜனங்களுக்கு தப்பாக போகுது, நீங்கள் இப்படி மாற்றி யோசிங்க இல்லை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் அதை மாற்றிக்கு வரான்னு கேட்டால் அது ஒரு இண்டிவிஜுவாலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம், அவரோட பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயம், அவரோட பர்சனல் சாய்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்னா நானாக தானே இருக்கேன், ஆடியன்ஸ்க்கு இதை பிடிக்கொண்டதுக்காக நான் மாற்றிக்கணுமா, அதாவது இந்த கேமுக்காக நான் மாற்றிக்கணுமா, இல்லை நானாக இருக்கணுமா, போக போக என்ன பிடிக்கும், இப்போ ஆடியன்ஸ்க்கு பிடிக்கலனாலும் போக போக என்னோடது நான் ஹானஸ்ட்டாக இந்த எஃபோர்ட்டை போடுற பட்சத்தில் இது முதல்ல பார்க்கும்போது தப்பாக தெரிஞ்சாலும் போக போக ஜனங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க, அதுக்காக நான் மாற்றிக்கணும்னு நினச்சா அது ஃபேக் ஆயிரும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு சில கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு தாங்க இந்த விஷயம் கேம், இப்படி கொண்டு போகிறவங்களுக்கு தான் இந்த விஷயம் கேம் வந்து இப்படி கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகிறவங்களுக்கு தான் இந்த விஷயம் கேம் வந்து நிறைய வின்னிங் பாசிபிலிட்டிஸை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் போன வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருப்பேன், ரியல் பிஹேவியர் வெஸ் ஃபேக் பிஹேவியர் அப்படின்னு. ஸோ இதுவும் அது விஷயத்தில் சொல்கிறாங்க. 3 ஆப்ஷன்னாலுமே நானாக இருக்கேன் அப்படின்ற இடத்துல அவரும் நோ சொல்கிறார். எனக்கு நீ 3 ஆப்ஷன் கொடுத்தாலும் இப்போ எனக்கு பண்ணணும்னு தோணலை, எனக்கு இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கணும், இல்லைனா எனக்கான ரிலாக்ஸ் டைம், அப்போ வந்து உனக்காக நான் நோ சொல்லணுமா, உனக்காக நான் எஸ் சொல்லணுமா, இல்லை எனக்காக நான் நோ சொல்லணுமான்றதுலேயும் ஒன்று இதை பார்க்கலாம். இன்னொரு இடத்துல அவர் படிச்சுட்டு இருக்கிறது அவருக்கான ஸ்பேஸ், அவருக்கான ரிலாக்ஸ் டைம்னு சொல்லும்போது இங்கே வந்து சொசைட்டிக்கான ஒரு விஷயமா அது அவரோட வேலையாகவே இருக்கலாம், அவர் வந்து டிரைவ் பண்ண ஆட்டோன்றது அவரோட வேலையாகவே இருந்தாலுமே இன்னொருத்தவங்களோட ப்ரிஃபரன்ஸை அவாய்ட் பண்ணுற இடத்துலையும் அந்த நோ வருது அப்படின்னும் இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ரெஃப்யூசல், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்சர்வேஷன், அன்பிரிடிக்டபிலிட்டி, குக்கி ஹியூமர். ஸோ அதை வந்து அவர் ஜாலியாக நம்ம கிட்ட சொல்கிறார், விஜய் சார் 3 ஆப்ஷன் கொடுத்தாலும் நீ ஒன்று கொடுக்கலாம், நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ஜாலியாக இருந்தாலும் ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவங்க என்னமா யோசிப்பாங்க, இல்லை நம்ம சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்களா, இல்லை நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணுன்னு அவசியம் இல்லை, அவங்கவுங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும், அவங்கவுங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பேஸு, அப்புறம் வந்து அவங்க அந்த கேம் எப்படி ஆடணுன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்திருக்காங்க, இல்லை அதை அவங்க வந்து ஆடியன்ஸ்க்காக மாற்றிக்கிறாங்களா, இல்லை நிஜமாகவே அவங்களுக்காக அதை மாற்றிக்கிறாங்களா, இல்லை அவங்களா தான் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் அந்த கேமை பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தாங்க. இன்னும் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குன்னா நான் அப்பப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஓரளவுக்கு ஏஐ கிட்ட கேட்டதில் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம சொன்ன கண்டஸ்டன்ஸோட இந்த கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் எவ்வளோ மேட்ச் ஆகுது, அப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு சிலர் யார் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஏஐ சொன்னதில் ஃபஸ்ட்டு பேரே வந்து பார்த்திங்கன்னா ஃபரீனா ஆசாத்ங்க. நம்ம ஆல்ரெடி பேர் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், பாரதி கண்ணம்மாவில் வில்லியா பண்ணியிருக்காங்க. நேஹா பாக்கியலட்சுமி சீரியல், அதுவும் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம கூமாப்பட்டி தங்கப்பாண்டியன்னு சொல்லலை, அவர் பேர் ஆட் ஆகிருக்கு, அவர் காமெடியன், ஸோ அவர் பேர் ஆட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சிவரஞ்சனி, இவங்க பேரையும் நம்ம சொல்லியிருக்கோம், ஆனால் இது வந்து நம்ம ஓரளவுக்கு ரொம்ப ஸ்டார்டிங்லேயே சொல்லலை, வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இங்கேயே வந்து இதை காட்டுது. ஸோ வந்து சிவரஞ்சனி இவங்க வந்து தீபக் சாரோட ஒய்ஃபு. ஓகேங்களா. அப்புறம் சிந்தியா வினோலின், இவங்கள பற்றியும் நான் சொல்லியிருப்பேன். அதான் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் இதுவாக பார்த்தீங்கன்னா ஏஐ கிட்ட கேட்டிங்கன்னா இது ஸ்டார்டிங்கில் இவங்க பேரெல்லாம் தான் சொல்லுது. ஸோ சிந்தியா வினோலின்றவங்க சாண்டி மாஸ்டரோட ஒய்ஃபோட தங்கச்சி. ஓகேங்களா. அவங்களும் ஒரு டான்ஸு அவங்க. அப்புறம் உமரன் லத்தீஃப், அதுதான் உமேர், இவர் குக் வித் கோமாளி, அவர் பேர் தான் ஃபுல்லாக அடிபட்டுருக்கே, வராரு வரல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் பேரையும் சொல்லுதுங்க. அப்புறம் விஜே பாரு, அதை பார்வதி, அவங்க பேரும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. விஜய் பார்வதி அவங்க வெறும்னே ஆங்கர் மட்டும் இல்லைங்க, அவங்க ஆக்ட்ரஸும் தான். அவங்களோட ஒரு வெப் சீரிஸ் கூட நான் பார்த்துருக்கேன், வல்லமை தாராயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் நெட்டில் தேடினீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து அதில் இருக்கும், அதில் லீட் ரோல் அவங்க இருக்க மாட்டாங்க, ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டாக அவங்க வருவாங்க, நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான இன்டர்வியூஸ்லாம் பண்ணியிருக்காங்க, ஆங்கரிங்லாம் பண்ணியிருக்காங்கன்னும் போது அவங்களுக்கான ஒரு பேர் வந்து அடிக்கடியும் அடிப்படுது. ப்ளஸ் இன்னொரு விஜய் சோபனா, அவங்க 2 விஜேஸ் 2 பேருமே ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் பாரு, அப்புறம் விஜய் சோபனா, அவங்க பேர் அடிப்படுது. அப்புறம் அக்ஷிதா அசோக், அவங்களும் நம்ம சொல்லியிருப்போம். ஷபானா வந்து செம்பருத்தி சீரியல் ப்ளஸ் வந்து குக் வித் கோமாளிலையும் இருக்காங்க. அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க ஷெஃப் தாமு கூட கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆச்சுன்னு ஒரு பேர் அடிப்பட்டாலும் அதனால் வராங்க வரலன்னு ஒன்று இருக்குது. வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இல்லை வருவாங்கன்னு சொல்கிறாங்க, சரியாக தெரில. ஸோ அவங்க பேரையும் ஏ வந்து சஜஸ்ட் பண்ணுது. அப்புறம் பாலசரவணன், அவர் பேரையும் நம்ம சொல்லியிருக்கோம். சதீஷ் கிருஷ்ணன் அப்படின்னு கொரியோகிராஃபர், அவர் பேரும் வருது.
அப்புறம் புவியரசு அவர் தான் வின்னர்ன்ற மாதிரியே ஒரு பக்கம் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அவர் பேரும் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வினோத் பாபு வராரு வரல அப்படிங்கிற மாதிரியும் இருக்குங்க. சரியாக தெரியல ஒன்று. அப்புறம் அகமது மீரான் யூடியூபர், அவரதுமே 50-50 இருக்குது. அப்புறம் வந்து முத்து கலை முத்து கலைன்னு சொல்கிற இடத்துல அவர் காமெடியனாங்க, இவர் பேர் நம்ம சொல்லலை. ஸோ இவர் வராரு அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. இதில் கலைன்னு சொல்கிற இடத்துல நம்ம போன வீடியோவில் போட்டிருப்போம், ஒரு அகோரி கலையரசன் அப்படின்னு சொல்கிறாங்க, அவர் வர. ஆனால் அவர் வரல போல இருக்குது, ரூமர் யாரோ கிளப்பி விட்டுருக்காங்க. அப்படி இல்லை, மேபி இந்த முத்துக்கலை அப்படிங்கிற அவரை தான் வந்து அப்படி சொல்லியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல, பேர் மாறி வந்திருக்கான்னு. ஸோ அவர் ஆனால் வந்துச்சு அதுவும் தான், பட் ஆனால் இல்லை அப்படின்னு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாருமே கன்ஃபார்ம்டு இல்லை. ஏயும் கிட்டத்தட்ட நம்ம சொன்ன லிஸ்ட்டில் அதே ஒரு லுக் அந்த பேர் தான் வருது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யுவன் மயில்சாமி சொன்னோம், அப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா சொன்னோம். ஆனால் இவங்க 2 பேரையுமே சொல்லும் போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா அதுலேயுமே கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ஸான்னு போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ஸ்னு போட்டாலுமே அவங்க வரல, இப்போ வரலன்னு சொல்லி பேக் அடிச்சிருக்காங்க ஒரு சில கண்டஸ்டன்ஸ். அதாவது இந்த வருஷம் தீம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நான் சொன்ன மாதிரி இந்த வருஷம் தீமே யூனிக்காக இருக்கும் அப்படின்னும் போது, ப்ளஸ் பிக் பாஸ் பற்றி உள்ளே போகணுன்றவங்களுக்கு அவங்க அதோட ட்ரீமாக இருக்கவங்களுக்கு உள்ளே போகணுன்றது ஈஸியாக சான்ஸ் கிடச்சோடனே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து சான்ஸ் கிடச்சாலும் போகலாமா வேணாமான்றது ரொம்ப ஹெசிடேஷனில் இருப்பாங்கன்னா, ப்ளஸ் ஸ்ரீகாந்த் தேவாலாம் வந்து அவரை ஃபஸ்ட் வீக் எலிமினேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போனோம் வந்தோன்றதுக்காக அதில் போய் பண்ணணுமா, அப்புறம் இருக்கிற பேரையும் டேமேஜ் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசனையிலையோ என்னமோ தெரியல, அவர் வந்து வரலன்னு சொல்லிட்டாரு. யுவன் மயில்சாமியும் ரீச் பண்ணியிருக்காங்க, அவரும் வரலன்னு சொல்லிட்டாருன்னு பேர் அடிப்படுதுங்க. ஸோ இவங்க 2 பேர் 50-50 இருக்காங்க. அப்புறம் அகோரி அவர் வரல அப்படின்னு. அரோரா அவங்க பேர் இதில் வரல, மேபி வருவாங்களான்னு தெரியல. ஸோ சொன்ன லிஸ்ட்டில் நான் சொன்ன முத்துக்கலை வரைக்கும் இவங்களாம் தாங்க அந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதில் யார் வராங்க வரல அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் வந்து கொஞ்சம் மிஸ்டிக்கலாகவும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ அதாவது எப்படி சொல்கிறது, எல்லா சீசனை விடவும் இந்த சீசன் யூனிக்காக இருக்கும் அப்படின்றது டாஸ்க் டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறதோட சேர்த்து இன்னொன்று வந்து ஒன்று எப்பயுமே பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாகவும் போகலாம், நெகட்டிவாகவும் போகலாம். அவங்க கண்டஸ்டன்ஸோட அந்த இது வெளில ப்ரொஜெக்ட் ஆகிற விதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாட்டி எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவாகவும் போகும், எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவாகவும் போகும் அப்படிங்கிற வாய்ப்பும் இருக்கிறதுனால, ஏன்னா தீம் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டாஸ்க்கு கொஞ்சம் டஃப்பாக எல்லாம் இருக்கும்போது எப்படி வேணால் போகணும் போது இவங்க ஸ்ரீகாந்த் தேவா, யுவன் மயில்சாமி இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் கொஞ்சம் வந்து அதோட இன்னும் கொஞ்சம் அந்த புரிதல் வந்து பிக் பாஸோடது என்ன சுற்றி இருக்கவங்க சொல்லுவாங்களே எதுக்கு இந்த வேலை, ஏன்னா சேரன் சரியா அப்படிலாம் சொன்ன மாதிரிலாம் வந்திருக்கு. அவரும் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், எதுக்கு உனக்கு இது இங்கெல்லாம் போகிற நல்ல டேரக்டர் அந்த பேரோடய இருக்கல, இங்கே போயிட்டு பேர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா பண்ணுறதெல்லாம் கேட்கும்போது அவரோட பர்சனல் ரிஸ்கில் தான் வந்திருக்காரு. இல்லை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், எனக்கு போகணுன்னு இருக்கு போனா அப்படி. ஸோ எல்லாருமே அந்த ரிஸ்க் எடுப்பாங்களான்னு தெரியாதுன்ற பட்சத்தில் இவங்க அந்த ரிஸ்க் எடுக்க இஷ்டப்படலைன்ற மாதிரி இவங்களாம் பேக் அடிச்சிருக்காங்க. யுவன் மயில்சாமி சாரும் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சாரோன்னு சொல்லும்போது இன்னும் ஒரு சிலர்லாம் அதே மாதிரி யாராவது பேக் அடிப்பாங்களா, இல்லை புதுசாக வந்து ஜாயின் ஆவாங்களா, இல்லை இருக்கிறவங்க அப்படியே வருவாங்களா அப்படிங்கிறது தெரிலங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.